மாதம் வந்து ಈ ತಿಂಗಳು ಬಂದು ஒரு மறுசீரமைப்பின் மாதம். ಒಂದು ಮರುಸ್ಥಾಪನೆಯ ತಿಂಗಳಾಗಿದೆ. ஆனாலும் ಆದರೆ தெய்வத்தினுடைய சக்தி நம்ம வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யணும். ದೇವರ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮ ಜೀವನದೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು, இல்லையா? ಹೌದು ತಾನೆ? நாம் எப்படி எல்லாம் தெய்வத்துக்கிட்ட இருக்கமோ ನಾವು ಯಾವ ಥರ ಎಲ್ಲ ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಇರ್ತೀವೋ அதுக்கு தகுந்தா போல தெய்வத்தினுடைய இறை அருள் நம்ம மீது வெளிப்படும். ಆ ಥರ ದೇವರ ಒಂದು ರೂಪ ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೊರಬೀಳುತ್ತೆ. பிகாஸ் தெய்வத்தினுடைய அருள் என்பது மிகவும் விசேஷமானது. ಯಾಕಂದರೆ ದೇವರ ಅನುಗ್ರಹ ಅನ್ನೋದು ತುಂಬ ವಿಶೇಷವಾದದ್ದು. பைபிளில் ரொம்ப விலையேற பெற்ற ஒரு காரியம் என்னன்னா தெய்வத்தினுடைய அருள். ಆದರೆ அந்த அருளுடைய பார்வை இது ரொம்ப மிகவும் விலையேற பெற்றது. ಆ ಅನುಗ್ರಹ ಮತ್ತು ಅನುಗ್ರಹದ ದೃಷ್ಟಿಕೋನ ತುಂಬಾ ಒಂದು ಬಹುಮೂಲ್ಯವಾದದ್ದು. நான் என்னென்ன சொன்னேன்? இப்போ தெய்வத்தினுடைய அருளும் தெய்வத்தினுடைய அருள் பார்வையும். ಪ್ರವಾದಿಯವರು ಏನೇನು ಹೇಳಿರೋರು ಅಂದರೆ ದೇವರ ಅನುಗ್ರಹ ಮತ್ತು ದೇವರ ಅನುಗ್ರಹದ ದೃಷ್ಟಿಕೋನ. நோவாவுக்கோ தெய்வத்தினுடைய கண்களில் தயவு கிடைத்ததா? ನೋವನಿಗೂ ದೇವರ ಕಣ್ಗಳಲ್ಲಿ ದಯೆ ಸಿಕ್ಕಿತು. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. ಹಾಗೆ ತಾನೇ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ. தட் மீன்ஸ் இறைவனுடைய கண்ணு, அதாவது அவருடைய கண் பார்வை நம்ம மீது படணும். ಅಂದರೆ ದೇವರ ಕಣ್ಣಿನ ನೋಟ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳಬೇಕು. இன்னொரு இடத்துல இப்படி சொல்லும், உன்மேல் என் கண்ணை வைத்து மீன்ஸ் என்னுடைய அருளுடைய பார்வை, அந்த பார்வை உனக்கு ஆலோசனையை கொடுக்கும். ಅನುಗ್ರಹ ದೃಷ್ಟಿಕೋನ ಅವರಿಗೆ ಯೋಚನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೆ. நம்ம இங்கே எல்லாருமே இருக்கோம். ಇಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇದ್ದೀವಿ. நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இவன் எல்லாருமே ஒவ்வொரு இடங்களுக்கு போயிருப்போம். ನಾವು ಒಬ್ಬೊಬ್ರು ಕೂಡ ಒಂದೊಂದು ಜಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಿರ್ತೀವಿ. ஆனால் அந்த அருள் பார்வை நம்ம மேலே படும்போது, ಆ ಅನುಗ್ರಹದ ದೃಷ್ಟಿಕೋನ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳಬೇಕಾದ್ರೆ ஒரு நிமிடத்தில் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪೂರ್ತಿ ಮರುರೂಪ ಆಗುತ್ತೆ. இப்போ ஒரு குழந்தை ಇವಾಗ ಒಂದು ಮಗು நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ಅದು ನಡೀತಾ ಇದೆ ಅನ್ಕೊಳ್ಳೋಣ. நம்ம அப்படியே நம்ம கண் பார்வை எடுத்துடக்கூடாது. ಅದರಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ನೋಟ ನಾವು ತೆಗಿಬೇಕು. நம்மளுடைய கண் பார்வை எப்பவுமே அது மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும். ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿ ಅದ್ರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. திடீர்னு எப்போ வேணாலும் அது விழும். ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಅದು ಬೀಳ್ಬೋದು. அதே போலதான் ಅದೇ ತರನೇ நம்ம வாழ்க்கையும் கூட. ನಮ್ಮ ಜೀವನನು எப்பவுமே கடவுளுடைய கண் பார்வை நம்ம மேலேயே இருக்கும். ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಕಣ್ಣಿನ ನೋಟ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುತ್ತೆ. மீன்ஸ் நம்ம விழும்போது அந்த கண் பார்வை டக்குன்னு நம்மளை தூக்கி விடும். ಅಂದ್ರೆ ನಾವು ಬೀಳ್ಬೇಕಾದ್ರೆ ಆ ಕಣ್ಣಿನ ನೋಟ ತಿರ್ಗಾ ನಮ್ಮ சில பேருக்கு தெய்வத்தினுடைய கண் பார்வை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ದೇವರ ಕಣ್ಣಿನ ನೋಟ ಸಿಗೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. சில பேருக்கு அது துரிதமா கிடைக்கும். ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಅದು ಈಸಿಯಾಗಿ ಸಿಗುತ್ತೆ. நான் நம்புறேன், ಪ್ರವಾದಿಯವರು ನಂಬ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஈவன் நான் அதை விசுவாசிக்கிறேன். ಅದನ್ನ ಪ್ರವಾದಿಯವರು ವಿಶ್ವಾಸಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிகாஸ் அது ஒரு அற்புதமான சக்தியும் கூட. ಯಾಕಂದ್ರೆ ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಾದ ಶಕ್ತಿ. இந்த மாதம், ಈ ತಿಂಗಳು இந்த விசேஷமான ஒரு தயவு, ಈ ವಿಶೇಷ ಒಂದು ದಯೆ உங்க வாழ்க்கையை மறுசீரமைப்பு செய்ய போகுது. ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಅದು ಮರುಸ್ಥಾಪನೆ இது முற்றிலுமா உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. ಇದು ಮುಖ್ಯವಾಗಿ ಸಂಪೂರ್ಣ. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்றேன். ನೀವು ನಂಬ್ತಿರೋ ಇದನ್ನ ಮನಸ್ಸು ಇದು. ஏன்னா என் வாழ்க்கையை மாற்றினது அதே கண் பார்வை. ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರವಾದಿ ಅವರ ಜೀವನ ಬದಲಾಯಿಸಿದೆ. அதுக்கு பேர் இப்படியும் சொல்லலாம், தெய்வ கடாட்சம்னு. ಅದು ಬಂದು ದೇವರ ಕಟಾಕ್ಷ ಅಂತ ಹೇಳಿ. அதாவது கடவுளுடைய ஓர கண் பார்வை, ಅಂದ್ರೆ ದೇವರ ಕಣ್ಣಿನ ನೋಟ. இந்த ஒரு பார்வை கிடைச்சாலே போதும். ಈ ಒಂದು ಕಣ್ಣಿನ ನೋಟ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು. இப்ப கவனிங்களேன், ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ. இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு நபர் இருக்காங்க. ಆ ಸೈಡ್ ನಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ. இப்ப பார்வை அங்க போனது. ಕಣ್ಣಿನ ನೋಟ ಆ ಸೈಡ್. இப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு நபர் நின்னுட்டு இருக்காங்களோ இல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ, ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಯಾವುದೋ ವ್ಯಕ್ತಿ ನಿಂತ್ಕೊಂಡು இப்ப திடீர்னு கடவுள் அந்த இடத்த பார்க்க சொன்னாருன்னா, ಇವಾಗ ದೇವರ ಆ ಸೈಡ್ ನ ನೋಡಕ್ಕೆ ಹೇಳಿರ. இப்படி இப்படி திரும்பி இப்படி ஒரு லைட்டா ஒரு பார்வை, ಇವಾಗ ನೋಡ ಆ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ನೋಟ, அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. இந்த தீர்க்கதரிசியோட இந்த லைட்டா ஒரு பார்வை போதும். ಈ ಪ್ರವಾದಿಯವರು ಈ ಒಂದು ಕಣ್ಣಿನ ನೋಟ. இது ப்ராஃபட் பார்க்கிறது கிடையாது. ಇದು ಪ್ರವಾದಿಯವರು ನೋಡೋದಲ್ಲ. இறைவன் சொல்லி தீர்க்கதரிசி பார்க்கிறது. ಇದು ದೇವರ ಹೇಳಿ ಪ್ರವಾದಿಯವರು ನೋಡೋದು. சில பேர் பாருங்க, ஒரே காரியத்துக்காக 10 முறை ப்ராஃபட்டை பார்ப்பாங்க. ಒಂದೇ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟೋ ಜನ 10 ಸರಿ ಪ್ರವಾದಿಯವರನ್ನು ನೋಡ್ತಾರೆ. பட் அந்த 10 முறையும் மீட் பண்ணி அந்த காரியம் நகராமையே இருக்கும். ಆ 10 ಸರಿ ಪ್ರವಾದಿಯವರನ್ನು ಸಂಧಿಸಿದಾಗಲೂ ಅವನ ಕಾರ್ಯ ನಡೆದೇ ಹಾಗೆ மீன்ஸ் ಅಂದ್ರೆ அந்த ரைட் டைம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ಆ ಸರಿಯಾದ ಸಮಯ ಬರೋವರೆಗೂ நீங்க மீட் பண்றது கரெக்ட். ನೀವು ಮೀಟ್ ಮಾಡೋದು ಸಂಧಿಸೋದು ಸರಿ. ஆனா உங்களுடைய பெட்டிஷனை எடுத்துட்டு போறது தப்பு. ಅದೇ ನೀವು ವಿಜ್ಞಾಪನೆ ತಗೊಂಡು ಹೋಗೋ ತಪ್ಪು. நீங்க தெய்வத்துக்கிட்ட 10 முறையில 100 முறையும் அதே பெட்டிஷனை நீங்க போட்டீங்கனாலும் ನೀವು ದೇವರ ಹತ್ರ ನೀವು ಅದನ್ನ தெய்வம் சொல்லும், ದೇವರು ಹೇಳುತ್ತೆ என்னுடைய டைமுக்காக வெயிட் பண்ணு, ನನ್ನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನೀನು ಕಾಯಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நிறைய பேர் ಎಷ್ಟೋ ಜನ, இப்போ இது ஆடி மாசம் தானே, ಇದು ಆಷಾಢ ತಿಂಗಳಲ್ವಾ, இப்போ இந்த மாசத்துல ஒரு காத்தடிக்கும் பார்த்துருக்கீங்களா? ಈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಒಂದು ಗಾಳಿ ಬೀಸುತ್ತೆ. ನಿಮಗೆ என்ன நகருமா? ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? அம்மியும் நகரும், அப்படிதானே சொல்றாங்க. அப்ப அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும்? ಅಂದ್ರೆ ಅದರ ಬಲ ಯಾವ ತರ ಇರುತ್ತೆ?
பயங்கர பலமா இருக்கும். ಅದು ಭಯಂಕರ ಬಲವಾಗಿರುತ್ತೆ. ஒரு காத்து, ಒಂದು ಗಾಳಿ, அந்த காத்து எங்கிருந்து வரும்னு யாருக்கும் தெரியாது. ಆ ಗಾಳಿ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அது கிழக்குல இருந்து வருமா, இல்ல மேற்குல இருந்து வருமா, இல்ல வடக்குல இருந்து வருமா, இல்ல தெற்குல இருந்து வருமா, இல்ல வடகிழக்கா வடமேற்கா, இன்னும் என்ன சொல்றது, எந்த திசையிலிருந்து வரும்னு யாருக்கும் தெரியாது. ಅದು ಯಾವ ದಿಕ್ಕಿಂದ ಬರುತ್ತೆ ಅಂತ ಯಾರಿಗೂ ஆனா ஒரு காத்து அடிக்கும். ಆದ್ರೆ ಒಂದು ಗಾಳಿ ಬೀಸುತ್ತೆ. ஒரு கல்லையே நகர்த்துற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ನಟಿಸೋನು ஆமா, ரைட். ಹೌದು ತಾನೆ? அதேதான். ಅದೇನೆ தெய்வத்தினுடைய சக்தி எந்த திசையிலிருந்து வரும்னு யாருக்கும் தெரியாது. ದೇವರ ಅಭಿಷೇಕ ಯಾವ ಕಡೆ. நல்லா கவனிங்க, உங்க பிரச்சனை எவ்வளவு பெருதுன்னு உங்களுக்கு தான் தெரியுது. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅಂತ ನಿಮಗೆ. ஆனா தெய்வத்துக்கு அது ஒரு சின்ன கல்லு மாதிரி. ಅದೇ ದೇವರಿಗೆ ಅದೊಂದು ಚಿಕ್ಕ ಕಲ್ಲಿನ ஒரு சின்ன காத்த அனுப்பி ಒಂದು ಚಿಕ್ಕ ಗಾಳಿಯನ್ನು ಕಳಿಸಿ அந்த கல்லை தூக்கி போட்டுருவாரு. ಆ ಕಲ್ಲನ್ನ ಅವರು ತೆಗೆದು ಬಿಡ್ತಾರೆ. 10 முறை நான் இதை எடுத்துட்டு வரேன். 10 ಸತಿ ಅವರು ப்ராஃபட் இதை டச் பண்ணிட்டாரு. ಅದನ್ನ ಪ್ರವಾದಿಯರು ಮುಟ್ಟಿದ್ರು. இன்னும் ஏன் நடக்கல? ಯಾಕೆ ಇನ್ನೂ ನಡೆದಿಲ್ಲ? இதுக்கான டைம் இன்னும் வரல. ಅದಕ್ಕಾன ಸರಿಯಾದ ಸಮಯ ಬಂದಿಲ್ಲ. பைபிள்ல ಬೈಬಲ್ನಲ್ಲಿ அக்செப்டட் டைம்னு ஒன்னு இருக்கு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸರಿಯಾದ ಸಮಯ ಅಂತ ಇದೆ. இந்த அக்செப்டட் டைம் வர வரைக்கும், ಆ ಕ್ಲುಪ್ತ ಕಾಲ ಬರೋವರೆಗೂ நாம வெயிட் பண்ணணும். ನಾವು ಕಾಯಬೇಕು. இது ஒரு பருவம். ಇದು ಒಂದು ಪರ್ವವಾಗಿದೆ. பிகாஸ் இந்த பைபிள் முழுவதுமே ப்ரொஃபெட்டிக் புக்ஸ். ಈ ಒಂದು ಸತ್ಯವಚನ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಪ್ರವಾದನೆ. தீர்க்க தரிசன ஆகமங்கள் தானே. ಇದೆಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಒಂದು ಭಾಗ. அப்ப தீர்க்க தரிசனம் தானே எல்லாமே. ಅಂದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಪ್ರವಾದನೆಗಳು ತಾನೆ. தீர்க்க தரிசனம் பைபிளோட முடிஞ்சதா? ಪ್ರವಾದನೆ ಬೈಬಲ್ ಜೊತೆಗೆ ಮುಗಿದೋಯ್ತಾ? இல்லையே. ಇಲ್ಲ. பைபிளுக்கு அப்பாற்பட்டு இப்போ வரைக்கும் அந்த சக்தி நகர்ந்துகிட்டு தானே இருக்கு. ಬೈಬಲ್ಗಿಂತ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಆ ಶಕ್ತಿ ಇನ್ನೂ ನಡೆಯುತ್ತಾನೆ ಇದೆ ಅಲ್ವಾ? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? நாம பைபிளோட முடிச்சுக்கிறோம். ನಾವು ಬೈಬಲ್ ಅಂದಿಗೆ ನಾವು ಮುಗಿಸ್ತೇವೆ. ஆனா ಆದ್ರೆ நம்ம பைபிள் இருந்த டைம்ல இல்ல. ನಾವು ಬೈಬಲಿನ ಸಮಯದಲ್ಲಿ நாம இப்போ இந்த சமயத்துல இருக்கிறோம். ಆದ್ರೆ ನಾವು ಈಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ இப்போ ஒரு பைபிள் எழுதினாலும் ಇವ ಒಂದು ಬೈಬಲ್ ಬರುತ್ತೆ. உங்க பேர்லயும் ஒரு புக் எழுதப்படும். இந்த 66 புத்தகம் மட்டும் தான் பைபிளா? ಈ 66 ಪುಸ್ತಕ ಮಾತ್ರ ಸತ್ಯವಚನ ಬೈಬಲ್. இதுல எத்தனை புத்தகம் கழிக்கப்பட்டிருக்கு? ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಂದು ಪುಸ್ತಕ ವಿಂಗಡಣೆ. எத்தனை புத்தகம் நீக்கப்பட்டிருக்கு? ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪುಸ್ತಕ ತೆಗೆದಾಕಿದೆ. எத்தனை புத்தகம் ட்ரிம் செய்யப்பட்டிருக்கு? ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪುಸ್ತಕವನ್ನು ಶಾರ್ಟ್ ಮಾಡಲಾಗಿದೆ. எத்தனை புத்தகம் ஷேவ் பண்ணப்பட்டிருக்கு? ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪುಸ್ತಕವನ್ನು ಎತ್ತಕ್ಕಾಗಿದೆ. நாம நினைக்கிறோம் இந்த 66 மட்டும் தான். ನಾವು ಅನ್ಕೋತೀವಿ 66 ಮಾತ್ರ ಅಂತ. ஜூஸ் கிட்ட போங்க. ಆದ್ರೆ ನೀವು ಜೂಯಿಷರು நிறைய புக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಪುಸ್ತಕಗಳು. அது எல்லாத்தையும் படிங்க. ಅದೆಲ್ಲ ನೀವು ಓದಿ. அதை படிக்கும்போது ಅದ್ ನೀವು ಓದಬೇಕಾದ್ರೆ விசேஷித்த ஞானம் உண்டாகும். ವಿಶೇಷ ಜ್ಞಾನ ನಿಮ್ಗೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. விசேஷித்த அறிவு உண்டாகும். ವಿಶೇಷವಾದ ಅರಿವು ನಿಮ್ಗೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. இந்த சமயத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳ್ತಾ ಇದೀವಿ. இப்போ நான் இங்க ப்ராஃபட்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ಇವಾಗ ನಾವು ಪ್ರವಾದಿಯರ ಜೊತೆಗೆ ನಾವು ಕೂತಿದ್ದೀವಿ. அப்போ ரூபன் தீர்க்கதரிசின்னு எழுதுவாங்களா? ಇವಾಗ ಪ್ರವಾದಿ ರೂಬನ ಅಂತ இப்போ எலிசா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ಇವಾಗ ಎಲೀಷಾ ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತಾರೆ. அன்னைக்கு எல்லாம் இந்த கீபோர்டு பேடு இதெல்லாம் எதுவும் இல்ல. ಆಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಇಂಡಿಯನ್ ಮ್ಯೂಸಿಕ್ நல்லா ஒரு கிண்ணறம் மாத்திரம் இருந்துச்சு. ಅವಾಗ ಬರೀ ಕಿನ್ನರಿ. ஏப்பா அத வாசி, நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு அவர் வாசிச்சாரு. இவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ಅವ್ರ ಕಿನ್ನರಿ ಬಾರಿಸುತ್ತ ಅವ್ರ ಪ್ರವಾದನೆ ಹೇಳೋದು. இப்போ இவங்க எல்லாம் உட்கார்ந்து வாசிக்கிறாங்க. ಇವಾಗ ಇವರೆಲ್ಲ ಕೂತ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಮ್ಯೂಸಿಕ್ ನ இப்போ ஒவ்வொருத்தர் பேர் அதுல எழுதணும். ಇವಾಗ ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹೆಸರು ಕೂಡ ಬರೀಬೇಕು. அன்னைக்கு அவங்க பேர் மறந்துருப்பாங்க. ಅವತ್ತು ಅವರ ಹೆಸರನ್ನ ಮರೆತೋಗಿರ್ತಾರೆ. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் வீடியோகிராஃப்ல இருக்காங்க. ಆದ್ರೆ ಇವರೆಲ್ಲ ಇವತ್ತಿನ ವಿಡಿಯೋಗ್ರಾಫ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆமா, ரைட். ಹೌದು ತಾನೆ? இவங்க எல்லாரையுமே புகைப்படம் எடுக்கிறாங்க. ಇವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಟ್ರೈಪಾಡ್ ನ ತಗೋತಾರೆ. அன்னைக்கு இல்ல, ಇವತ್ತಲ್ಲ, ஆனா இன்னைக்கு இருக்கு. ಆದ್ರೆ ಇವತ್ತಿದೆ. ஆமா தானே? ಹೌದು ತಾನೆ? அப்ப போட்டோ பிடிச்சே போடலாம் தானே? ಆದ್ರೆ ಇದನ್ನ ಫೋಟೋ ತಕೊಂಡು ನಾವು ಇಟ್ಕೋಬಹುದಲ್ವಾ? இப்ப நான் உட்கார்ந்து பேசுறதை எல்லாரும் கேக்குறாங்க. ಇವಾಗ ಪ್ರವಾದಿಗಳು ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப அதையும் புகைப்படம் பிடிச்சு எழுதலாம் தானே? ಇವಾಗ ಅದನ್ನು ಕೂಡ ಛಾಯಾಗ್ರಹ ಹಿಡಿದು ನಾವು மீன்ஸ் நான் ஏன் இதை சொல்றேன்? ಯಾಕೆ ಪ್ರವಾದಿಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ அவருடைய சக்தி ಅವರ ಅಭಿಷೇಕ எல்லாருக்குள்ளேயும் நகருது. ಎಲ್ಲರೊಳಗೆ ಚಲನೆ ಆಗ್ತಿದೆ. அந்த ரைட் டைம் வரும்போது ಆ ಸರಿಯಾದ ಸಮಯ ಬರಬೇಕಾದ್ರೆ உங்களுக்குள்ள அது வீரியம் கொள்ளும். ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಅದು ಬಲ ಪಡುತ್ತೆ. நான் பேசுறது எல்லாருக்குமே புரியணும். ಪ್ರವಾದಿಯವರು ಮಾತಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗ್ಬೇಕು. அந்த வீரியம் கொள்ளும் போது ಅದು ಬಲ ಪಡ್ಕೋಬೇಕಾದ್ರೆ பலதரப்பட்ட ஜனங்களை உங்ககிட்ட கொண்டு வரும். ಅದು ಎಷ್ಟೋ ತರವಾದ ಜನರ ನಿಮ್ಮ ಹತ್ರ அந்த பலதரப்பட்ட ஜனங்க உங்ககிட்ட வரும்போது ಆ ವಿಧ ವಿಧ ತರವಾದ ಜನ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬರಬೇಕು. அது ஒரு உதவியா மாறும். ಅದು ನಿಮ್ಗೊಂದು ಸಹಾಯವಾಗಿ இது எப்படி உதவியா மாறுது? ಇದು ಯಾವ ತರ ಸಹಾಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೆ? இப்போ ಇದು ஒரு நபருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ 5 ಲಕ್ಷ ಬೇಕಾಗಿದೆ. ಇವಾಗ இப்போ இவர் எல்லா இடத்துலயும் கேட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லாம போயிட்டு, ಇವಾಗ ಇವರಿಗೆಲ್ಲ ಕೂಡ ಅಮೌಂಟ್ ಒದಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ இவங்க போய் தெய்வத்துக்கிட்ட முறையிடுறாங்க. ಇವಾಗ ಅವರು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಮೊರೆ ಇಡ್ತಾರೆ. தெய்வம் பார்க்கறாரு. ದೇವರು ನೋಡ್ತಾರೆ.
எந்த மனுஷனை உங்ககிட்ட அனுப்புனா கரெக்டா இருக்கும். ಯಾವ ಮನುಷ್ಯ ಇವ್ರ ಹತ್ರ ಕಳ್ಸಿದ್ರೆ ಸರಿಯಾಗಿರುತ್ತೆ ಅಂತ. அது மாத்திரம் இல்லாம எந்த மனுஷனை உங்ககிட்ட அனுப்புனா மீண்டும் அந்த பணத்தை ரிட்டர்ன் கேட்க மாட்டான். ಯಾವ ಮನುಷ್ಯನ ಕಳ್ಸಿದ್ರೆ ಕೊಟ್ಟಿರೋ ಹಣನ ಅವ್ರು ತಿರ್ಗಾ ವಾಪಸ್ ಕೇಳಬಾರ್ದು. பிகாஸ் இது ஒரு 5 lakhs மேட்டர். ಯಾಕಂದ್ರೆ ಇದೊಂದು 5 ಲಕ್ಷದ ಒಂದು ಮ್ಯಾಟರ್ ಆಗಿದೆ. அந்த நபரை உங்க வீட்டை தேடி அனுப்புவார். ಆ ವ್ಯಕ್ತಿನ ದೇವರು ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಹೋಗಿ அல்லது ஒரு மனுஷனால அதை பூர்த்தி செய்ய முடியும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಪೂರ್ತಿ ಆಗದೆ ಇರದೆ மீன்ஸ் நீங்க அதுக்கு ஒரு பிக் ஸ்டேட்டஸ் லெவல்ல இருக்கணும். ನೀವು ಅದಕ್ಕೊಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಅಂತಸ್ತಿನ ಲೆವೆಲ್ ನೀವಿರಬೇಕು. அல்லது 3 நபரை உங்ககிட்ட அனுப்பலாம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ 3 ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕಳಿಸಿ அந்த 5 ಲಕ್ಷத்தை பிரிச்சு 5 ಲಕ್ಷನ ಬಿಡಿ ಬಿಡಿ ಭಾಗ ಮಾಡಿ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி ನಿಮಗೆ ಒಂದು ಸಂದರ್ಭವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அந்த சந்தர்ப்பத்திற்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ಆ ಸಂದರ್ಭವನ್ನು ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. அந்த ஹெல்ப்புக்கு பதில் ஹெல்ப் தான் அந்த 5 lakhsக்குரிய அமௌண்ட். ಆ ಒಂದು ಸಹಾಯಕ್ಕೆ ಬದಲಿ ಸಹಾಯನೇ ಅದೊಂದು 5 ಲಕ್ಷ ಅಮೌಂಟ್. ஒரு பொருள் கொடுக்கும்போது தான் ಒಂದು ವಸ್ತು ಕೊಡಬೇಕಾದ್ರೇನೆ இன்னொரு பொருள் கொடுக்கப்படும். ಇನ್ನೊಂದು ವಸ್ತು ಕೊಡಲ್ಪಡುತ್ತೆ. இது எத்தனை பேருக்கு புரியுது? ಇದೆಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? ப்ராஃபட் எனக்கு புரியுதுன்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ಪ್ರವಾದಿಯವರು ನನಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳೋರು ಯಾರ್ಯಾರು? இப்போ ಇವಾಗ நான் இதை உங்களுக்கு இலவசமா கொடுத்தேன்னா ನಾನು ಇದನ್ನ ಇವ್ರಿಗೆ ನಾನು ಫ್ರೀ ಆಗಿ இதனுடைய அருமை உங்களுக்கு புரியாது. ಇದರ ಬೆಲೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ஆமா தானே? ಹೌದು ತಾನೆ? என்கிட்ட எந்த பொருளுமே இலவசம் கிடையாது. ಪ್ರವಾದಿಯವರ ಹತ್ರ ಯಾವುದೋ ಒಂದು ವಸ್ತು ಕೂಡ ಫ್ರೀ ಆಗಿ நீங்க கொடுக்கிறது எல்லாமே ஜியான் ஃபவுண்டேஷனுக்கான டொனேஷன். ನೀವು ಕೊಡೋದು ಎಲ್ಲಾನು ಕೂಡ ಜಿಯಾನ್ ಫೌಂಡೇಶನ್ ಆಗಿರೋ ಡೊನೇಷನ್ ಆಗಿದೆ. மீன்ஸ் நீங்க ஒன்னு என் கையில கொடுக்கும்போது ನೀವು ಒಂದು ಪ್ರವಾದಿಯರ ಕೈ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ நான் என்கிட்ட இருக்கிறத ஒரு பொருளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ಪ್ರವಾದಿಯರ ಹತ್ರ ಒಂದು ವಸ್ತು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ ಅವರು. இப்போ நீங்க கேட்கலாம், ಇವಾಗ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ಬೋದು, என்கிட்ட இருக்கிற அனாயிண்டிங்க ಪ್ರವಾದಿಯವರ ಹತ್ರ ಇರೋ ಅಭಿಷೇಕ கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற சக்தியை ದೇವರು ಪ್ರವಾದಿಯರು நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். ಪ್ರವಾದಿಯವರು ನಿಮಗೆ ಅವರು ಕೊಡ್ತಾರೆ. பதில் எப்படி உருவாகுதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ಹೇಗೆ ಉತ್ತರ இப்ப எத்தனை பேருக்கு ಎಷ್ಟು பதில் எங்க இருந்து உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை? ಉತ್ತರ ಯಾವ ತರ ಉಂಟಾಗುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ನೋಡೋ ಆಸೆ. ப்ராஃபட் நான் ஜோம் பண்ண உடனே பதில் உருவாகணும். ಪ್ರವಾದಿಯವರು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ನಂಗೆ ಉತ್ತರ ಬರಬೇಕು அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறீங்க ಅಂತ ಕೇಳೋರು ಯಾರ್ಯಾರು? சரி, இன்னைக்கு அது எங்க இருந்து உருவாகுது, ಅದು ಎಲ್ಲಿಂದ ಒಂದು ತಯಾರಾಗುತ್ತೆ ಉಂಟಾಗುತ್ತೆ நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ನಾನು ಅದನ್ನು ಗೊತ್ತು ಮಾಡ್ಕೋಬೇಕನ್ನೋರು கவனிங்க. ಗಮನಿಸಿ, நாம கடவுள்கிட்ட போய் ನಾವು ದೇವರ ಹತ್ತಿರ ಹೋಗಿ எவ்வளவு முறையிட்டாலும் ಎಷ್ಟು ನಾವು ಮೊರೆ ಇಟ್ಟರು தெய்வம் பதில் அனுப்பாது. ದೇವರು ಉತ್ತರನ ಕಳಿಸಲ್ಲ. ஈவன் நீங்க கேட்ட காரியத்தை இறைவன் உடனே உங்க கைக்கு கொண்டு வர மாட்டார். ನೀವು ಕೇಳಿರೋ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ದೇವರು ತಕ್ಷಣ ನಿಮಗೆ ಕೈಗೆ ಕಳಿಸಲ್ಲ. ஃபர்ஸ்ட் ಮೊದಲು எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ನಿಯೋಜನೆ ಅನ್ನೋದಿದೆ, ஒரு லா இருக்கு, ಒಂದು ಲಾ ಅನ್ನೋದಿದೆ. ஈவன் இந்த இயற்கையும் ಈ ಪ್ರಕೃತಿಯು அந்த சட்டத்தின் கீழே தான் இயங்குது. ಆ ಒಂದು ಶಬ್ದದ ಕೆಳಗೇನೆ ಅದು ನಡೀತದೆ. ஃபர்ஸ்ட் தெய்வம் உங்களுக்கு பதில் கொடுக்கணும். ಮೊದಲು ದೇವರು ನಿಮ್ಗೆ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. நீங்க தெய்வத்துக்கு என்ன கொடுக்க போறீங்க? ನೀವು ದೇವರಿಗೆ ನೀವೇನು ಕೊಡ್ತೀರಾ? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டனே, ಇವಾಗ ಪ್ರವಾದಿಯವರು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿರಲ್ವಾ, பதில் எங்கே? ಉತ್ತರ ಎಲ್ಲಿ? காணிக்கை கொடுப்போம் ப்ராஃபட். யாருக்கு வேணும் உங்க காணிக்கை? ಯಾರಿಗೆ ಬೇಕು ಆ ಕಾಣಿಕೆ? அதுவே அவரோட தான். ಅದನ್ನು ಅವ್ರದೇನೆ. இந்த பணம் எனக்கு பெருசு கிடையாது. ಈ ಹಣ ಪ್ರವಾದಿಯವರಿಗೆ ದೊಡ್ಡದಲ್ಲ, இது ஒரு பணம். ಇದು ಒಂದು ದುಡ್ಡು. ஆனா தெய்வம் செய்யற காரியத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ಆದ್ರೆ ದೇವರು ಮಾಡೋ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? இது வரைக்கும் இந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் இல்லை. ಇಲ್ಲಿವರೆಗೂ ಈ ಪ್ರಶ್ನೆಗೆ ಯಾರ ಹತ್ರನೂ ಉತ್ತರ ಇಲ್ಲ. நமக்கு தெரிஞ்ச ஒரே பதில் என்ன தெரியுமா? ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋ ಒಂದೇ, நான் கடவுளுக்கு செய்யணும்னு நினைச்சேன்னா பெருசா தான் செய்வேன். ನಾನು ದೇವ್ರಿಗೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಾನು ಅನ್ಕೊಂಡ ನಾನು ದೊಡ್ಡದಾಗಿ ஆமா தானே? ಹೌದು ತಾನೆ? அதனாலதான் கடவுளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு பெருசா கொடுக்கறதுக்கு. ಅದರಿಂದ ದೇವರು ಕೂಡ ವೆயிಟ್. ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது காட் ಫಸ್ಟ್ ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳ್ಬೇಕಾದ್ರೆ, ದೇವರೇ பெருசா செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, ನೀವು ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ அது ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರಲ್ವಾ, சின்னதுல இருந்து ஆரம்பிச்சாதான் பெருசா போய் செய்ய முடியும். ಅದು ನೀವು ಚಿಕ್ಕದ್ರಿಂದ ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋದು. அதனாலதான் கொஞ்சத்துல உண்மையாயிரு, ಅದೇನು ಹೇಳಿದ್ರು, ಚಿಕ್ಕದ್ರಲ್ಲಿ அநேகத்துக்கு அதிபதியா மாத்திரன்றாரு. ಅನೇಕರಿಗೆ ಅಧಿಪತಿಯಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. உங்களுக்கு புரிஞ்சுதா? ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ? கடவுள் பெருசா கொடுக்குறப்போ நான் பெருசா கடவுளுக்கு செய்யறேன். ದೇವರು ದೊಡ್ಡದಾಗ ಕೊಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ದೇವ್ರಿಗೆ கிடையாது. ಇಲ್ಲ, எனக்கு கடவுள் சின்னோண்டு தான் கொடுத்தாரு. ಪ್ರವಾದಿಯವರು ದೇವ್ರು ಚಿಕ್ಕದಾಗಿ ಕೊಟ್ಟರು. நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஊதி 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 பெருசாக்குறோம். ಪ್ರವಾದಿಯರು 3 ಜನ ಸೇರಿ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡಿದ್ರು. இன்னைக்கு எங்கெங்கயோ இருந்து யார் யாரோ அதை பார்க்கறாங்க. ಇವಾಗ ಎಲ್ಲೆಲ್ಲಿಂದ ಯಾರ್ಯಾರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, எத்தனையோ பேர் வாழ்றாங்க, ಎಷ್ಟೋ ಜನ ಬಾಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದರಿಂದ எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகுது, ಎಷ್ಟೋ ಜನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಉಂಟಾಗಿದೆ. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? அப்ப என்ன செய்யணும்? ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? இப்போதான் இந்த பதில் வரும். ಇವಾಗೇನೆ ಉತ್ತರ ಬರುತ್ತೆ. அப்ப காணிக்கை கடவுளுக்கு உகந்ததானா? படைச்சது யார் தான்? ಅದೇ ಕಾಣಿಕೆ ದೇವ್ರ ಉಪಯೋಗನ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಪಡೆದವರು ಯಾರು? இறைவன் தான், ದೇವರು. அப்போ அந்த 10,000 20,000 30,000 1 லட்சம் இதெல்லாம் என்னது ப்ராஃபட்?
ಆ ಎಲ್ಲ ಅಮೌಂಟ್ ಎಲ್ಲ ಏನು ಪ್ರವಾದಿಯವರೇ இது எல்லாமே நன்கொடைகள். ಇದೆಲ್ಲ ಬಂದು ದೇವರಿಗೆ ಒಂದು ಗ್ರಾಟಿಟ್ಯೂಡ್ ಅಮೌಂಟ್, ಇದು ಒಂದು ಡೊನೇಷನ್ ಆಗಿದೆ. காணிக்க புடுங்குறாங்கன்றது கிடையாது. ಕಾಣಿಕೆಯನ್ನು ಈಸ್ಕತಾರೆ ಅಂತ ಅಲ್ಲ. ನಾನು மனசார இறைவனுக்கு கொடுக்கிறேன். ದೇವರಿಗೆ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ. ஏன்னா தெய்வம் ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು என் வாழ்க்கையில செஞ்சது. ಇದು ದೇವರು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿ. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಪ್ರವಾದಿಗಳು ಹೇಳ್ತಾರೆ ಅದು. காணிக்கைன்றது பணத்துல அவர் பிரியப்பட மாட்டார். ಕಾಣಿಕೆ ಅಂದ್ರೆ ಅವರು ದುಡ್ಡಿನಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಿಯ ಪಡಲ್ಲ. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ನೀವು ಎಷ್ಟು ಕೋಟಿ ಕೊಟ್ರು கடவுளுடைய சக்திக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ದೇವರ ಶಕ್ತಿಗೆ ಏನೂ ಇಲ್ಲ. பணத்தை கொடுத்து இறைவனுடைய சக்தியை விலைக்கு வாங்க முடியாது. ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನು ಬೆಲೆಗೆ ತಗೊಳ್ಳೋಣ. 50 கோடி கொடுத்தாலும் அதை அப்படியே வாங்கி இந்த அங்கே வச்சுக்கோ, இது எதுக்கு தேவையோ அதுக்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணு. 50 ಕೋಟಿ ತಗೊಂಡ್ರು ಅದನ್ನ ಇಸ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬೇಕು ಅದಕ್ಕೆ. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ஆனா தெய்வத்தினுடைய கணக்குக்குள்ள வரும்போது ಅದೇ ದೇವರ ಒಂದು ಲೆಕ್ಕ நான் செய்றேன், ನಾನು ಮಾಡ್ತೀನಿ, பதிலுக்கு நீ என்ன செய்ற, எனக்கு ಬದಲಿಗೆ ನೀನೇನ್ ಮಾಡ್ತೀಯ ಅನ್ನೋದೇ ಪ್ರಶ್ನೆ. இதுதான் இறைவனுடைய கேள்வி. ಇದೇ ದೇವರ ಪ್ರಶ್ನೆಯಾಗಿದೆ. அவர் ஒன்று கேட்பாரு, ಅವರು ಒಂದು ಕೇಳ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஜனங்க கிட்ட ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬ ಜನರಿಗೆ ಮುಂದೆ ಅದ್ಭುತ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ஒரு காரியத்தை கேட்பாரு. ಅವರೊಂದು ಕಾರ್ಯನ ಕೇಳ್ತಾರೆ. ஏப்பா ವ್ಯಕ್ತಿಯೇ, நான் அற்புதம் செய்கிறேன், ನಾನು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತೇನೆ, நீ அதை நம்புறியா? ನೀನು ಅದನ್ನು ನಂಬ್ತೀಯಾ ಅಂತ. நீ விசுவாசிக்கிறியா? ನೀನು ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀಯಾ ಅಂತ. அந்த விசுவாசம்னு சொல்லி சொல்றோம்ல, ಆ ವಿಶ್ವಾಸ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ಅಲ್ವಾ, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ಅದರ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? தைரியமா நம்புறதானே. ಧೈರ್ಯವಾಗಿ ನಂಬೋದು ಅಂತ ತಾನೆ. அவங்களும் தைரியமா நம்புறேன், ಅವರು ಅದನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ ನಂಬ್ತೀನಿ ಅಂತ. உண்மையா நீ நம்புறியோ? ನಿಜವಾಗ್ಲೂ ನೀನು ಇದನ್ನ ನಂಬ್ತೀಯಾ? அவங்களும் ஆமா. ಅವ್ರು ಹೌದು. சரி, அப்போ உனக்குள்ள தைரியம் இருந்தால் உனக்கு எல்லாமே நடக்கட்டும் போ அப்படின்னுடுவேன். ಸರಿ, ನಿನ್ನೊಳಗೆ ಧೈರ್ಯ ಎಲ್ಲನೂ ನಡೀತೆ ಅಂತಾನೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. அப்போ அவங்களுக்குள்ள தைரியம் இருந்தா, ಅವರೊಳಗೆ ಧೈರ್ಯ ಅನ್ನೋದಿದ್ರೆ, அவன் போகும்போதே அவனுக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். ಅವ್ರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಅದ್ಭುತ ನಡೆಯಕ್ಕೆ ಅವ್ರು ಶುರುವಾಗುತ್ತೆ. அதை தான் அவர் விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு. ಅದನ್ನೇ ಅವರು ನೀನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀಯಾ ಅಂತ ಕೇಳೋದು. அதுக்கு உண்மையான அர்த்தம், ಅದಕ್ಕೆ ನಿಜವಾದ ಒಂದು ಅರ್ಥ தைரியமா இருக்கியா, ಧೈರ್ಯವಾಗಿದ್ಯಾ ಅಂತ. அப்போ தைரியமா இருந்தால் தன்னை போல அற்புதம் நடக்கும். ಅಂದ್ರೆ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿರೋ ಅದಾಗದೇ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. இதுதான் அற்புதத்துக்கான முதல் அடையாளம். ಇದೇನೇ ಒಂದು ಅದ್ಭುತಕ್ಕಾಗಿರೋ ಮೊದಲನೇ. அதாவது தெய்வம் உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, ಅಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಗೆ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು ನೀವು ಅನ್ಕೊಂತೀರ. அவர் பதில் கொடுக்கணும், ಅವ್ರು ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. கடவுள்கிட்ட இருந்து எனக்கு பதில் வரணும், ದೇವರಿಂದ ನಮ್ಗೆ ಉತ್ತರ ಬರಬೇಕು அப்படின்னு நான் விரும்புறேன் ಅಂತ ನಾನು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. விரும்புனீங்க, ಆಸೆ ಪಟ್ಟಾಯ್ತು. அதுக்குரிய தைரியம் இருக்கா? ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋ ಧೈರ್ಯ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದೆಯಾ? செப்பனியா 1:12 என்ன சொல்லுது பாருங்க. செஃபானியா 1:12. அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லிக்கிறவர்களுமான ಮನುಷ್ಯரை ದಂಡಿಪೇನ್. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ದೀಪಗಳನ್ನು ಹಿಡಿದು ಯೆರೂಸಲೇಮಿನವನ್ನೆಲ್ಲ ಹುಡುಕಿ ಬಿಡುವೆನು, ಯೆಹೋವನು ಮೇಲನ್ನಾಗಲಿ ಕೆಡುಕಲನ್ನಾಗಲಿ ಮಾಡನು ಎಂದು ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಅಂದುಕೊಳ್ಳುವವರಾಗಿ ಮಡಿಯ ಮೇಲೆ ಮಂದವಾಗಿರುವ ದ್ರಾಕ್ಷಾರಸಕ್ಕೆ ಸಮಾನರಾದ ಜನರನ್ನು ದಂಡಿಸುವೆನು. இப்ப கவனிங்க, ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ. It will come about at that time that I will search Jerusalem with lamps, and I will punish the men who, like old wine, are stagnant in spirit, who say in their hearts, the Lord will not do good, nor will he do evil. Stagnant spirit னு இருக்கா? Stagnant in spirit. அதாவது stagnantனா நம்மளே என்ன செய்றோம்? தடுக்கிறோம்னு அர்த்தம். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ತಡೆಕೊಳ್ಳೋದು. இப்போ இறைவன் ஒரு நன்மையை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிறாரு. ಇವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು ಅಂತ நாம என்ன செய்றோம்? அதுக்கு ಅದೇ ನಾವು ಅದಕ್ಕೆ ಏನು ಮಾಡ್ತೀವಿ? தடையா உட்கார்ந்துக்கிறோம். ಅದಕ್ಕೆ ನಾವು ತಡೆಯಾಗಿ ನಾವು ಕೂತ್ಕೊಳ್ತೀವಿ. ஈவன் தீமோத்திಯಲ್ಲಿ நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்காம பயமுள்ள ஆத்மா ಕೊಡದೆ என்ன சொல்றாரு? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತೆ? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் நான் என்ன செய்றேன்? ಬಲ ಬುದ್ಧಿ ಮತ್ತೆ ಸ್ಥಿರವಾದ ಆತ್ಮವನ್ನೇ ಕೊಡ್ತೀನಿ. அந்த கிளாரிட்டி, ಆ ಒಂದು ಸ್ಥಿರತೆ, அந்த தெளிவு, ಆ ಒಂದು ಸ್ಥಿರತೆ ஒன்னா ப்ராஃபட் பேசும்போது அந்த பேச்சுல உங்களுக்கு வெளிப்படும். ಒಂದು ಪ್ರವಾದಿಯವರು ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವನ ಮಾತಿನ ನಿಮಗೆ ಸ್ಥಿರತೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அப்ப அந்த 8 வருஷம் அந்த தெளிவு எங்க இருந்தது? ಆ ಒಂದು 8 ವರ್ಷ ಸ್ಥಿರತೆ ಅನ್ನೋದಿಲ್ಲಿತ್ತು. அப்ப ஏதோ ஒண்ணு அவங்களுடைய கண்ணை மறைச்சிருந்தது இல்ல? ಯಾವುದೋ ಒಂದು ಅವ್ರ ಕಣ್ಣನ್ನ ಮರೆಸಿತ್ತು ಅಲ್ವಾ? ஏதோ ஒரு இருள், ಯಾವುದೋ ಒಂದು ಕತ್ತಲೆ அவங்க கண்ணை மறைச்சிருந்தது. ಅವ್ರ ಕಣ್ಣ ಕಟ್ಟಿತ್ತು. அதேதான், ಅದೇನೆ ஏதோ ஒரு இருளானது ಯಾವುದೋ ಒಂದು ಕತ್ತಲೆ உங்க வாழ்க்கையில
உங்க வாழ்க்கையை மறைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಅದು ಮರೆಸಿ ಅದು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು. நான் நம்புறேன் ಪ್ರವಾದಿಯವರು ನಂಬ್ತಾ ಇದ್ದಾರೆ, தெளிவின் வெளிச்சம் இந்த ராத்திரி உங்க வாழ்க்கைக்குள்ள வரட்டும். ಸ್ಥಿರತೆಯ ಬೆಳಕು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇವತ್ತು ರಾತ್ರಿನೇ ಬರಲಿ. சொல்லுங்க, I receive in the name of Jesus. ಹೇಳಿ ಐ ರಿಸೀವ್. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், I receive it. ಐ ರಿಸೀವ್ ಇಟ್. என்ன வேணும்? ಏನ್ ಬೇಕು? தெளிவின் வெளிச்சம். ಸ್ಥಿರತೆಯ ಬೆಳಕು. நீங்க நிறைய பேருக்கு அது கிடையாது. ಎಷ್ಟೋ ಜನರ ಹತ್ರ ಅದಿಲ್ಲ. இப்படி விட்டா அப்படியே ஓடுவாங்க, ಹಿಂಗ್ ಬಿಟ್ರೆ ಅವ್ರು ಹಂಗೆ ಓಡ್ತಾರೆ. ஆனா என்ன ட்ராக்னு தெரியாது. ಅವ್ರಿಗೆ ಯಾವ ಟ್ರ್ಯಾಕ್ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா கிராக்னு மாத்திரம் எனக்கு தெரியும். ನಾನು ಅದೊಂದು ಕ್ರ್ಯಾಕ್ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತು. ட்ராக் மாதிரி போனா என்ன ஆகும்? ಟ್ರ್ಯಾಕ್ ಮಾರಿ ಹೋದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? அப்ப அந்த 8 வருஷம் ஏன் செய்ய முடியல? ಆ 8 ವರ್ಷ ಅವ್ರು ಯಾಕೆ ಅದನ್ನ ಮಾಡಕ್ಕಾಗಿಲ್ಲ? சரியான ஆலோசனை இல்லை, ಸರಿಯಾದ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲ, சரியான வழி நடத்துதல் இல்லை, ಸರಿಯಾದ ದಾರಿ ತೋರಿಸೋಕೆ ಅನ್ನೋದಿಲ್ಲ, தெளிவா பார்க்கக்கூடிய மனுஷங்க இல்லை, ಸರಿಯಾಗಿ ನೋಡೋ ಒಂದು ಮನುಷ್ಯರಿಲ್ಲ. நம்ம எல்லாருமே பாவத்துக்குள்ள இருக்கோம். ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಪದೊಳಗಿದ್ದೀವಿ. கடவுள் வெளிச்சமா இருக்காரு, ದೇವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ. இதுல இருந்து வெளியே வா. ಇದರಿಂದ ಆಚೆ ಬಾ. பாவம்னா என்ன? ಪಾಪ ಅಂದರೆ ಏನು? பாவம்னா நம்மளுடைய கோலை மிஸ் பண்றது தான் பாவம். ಪಾಪ ಅಂದರೆ ನಮ್ಮ ಗುರಿಯ ಮೇಲೆ ನಮ್ದು ಏನು ಗಮನ ಇದೆ ಅದನ್ನ ತಪ್ಪಿ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲಿ ಸಿನ್ ಅಂತ ಅರ್ಥ. உங்களுக்கு புரிஞ்சுதா? மிஸ்ஸிங் த மார்க். ಮಿಸ್ಸಿಂಗ್ ದ ಮಾರ್ಕ್ ಅನ್ನೋದು. அப்போ நான் என் மார்க்கில் ஓடுறேன், ಅಂದರೆ ನನ್ನ ಗುರಿಯಲ್ಲಿ ನಾನು ನೋಡ್ತೀನಿ, என்னுடைய ட்ராக்ல போகிறேன். ನನ್ನ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ನಾನು ನೋಡ್ತೀನಿ. சின்ன்றது ஒரு லாட்டின் வேர்டு. ಸಿನ್ ಅನ್ನೋ ಒಂದು ಲ್ಯಾಟಿನ್ ಪದ ಆಗಿದೆ. அதுக்கு மீனிங் என்னன்னு போட்டிங்கன்னா மிஸ்ஸிங் த மார்க்னு வரும். ಅದರ ಅರ್ಥ ಏನು ಅಂದರೆ ಗುರುತಿನಿಂದ ತಪ್ಪಿ ಹೋಗೋದು ಅಂತ ಅರ್ಥ. நான் மார்க்கில் போனேன்னா, ನಾನು ಗುರಿಯಲ್ಲಿ ನಾನು என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணணும்னு நான் ஓடணும்னா, ನನ್ನ ಉದ್ದೇಶ ನಾನು ಅದನ್ನು என்னால் ஈஸியாக ನನ್ನಿಂದ ಸುಲಭವಾಗಿ என்னுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். ನನ್ನ ಒಂದು ಉದ್ದೇಶ ನನ್ನ ಸರಿಯಾಗಿ எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் முன்னாடி வந்தாலும், ಎಷ್ಟೇ ಒಂದು ಡಿಸ್ಟ್ರಾಕ್ಷನ್ ನನ್ನ ಮುಂದೆ ಬಂದ್ರು, குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு ಕುದುರೆಗೆ ಯಾವ ತರ ಕಡಿವಾಣ ಹಾಕಿ கூட்டிட்டு போறாங்களோ, ಯಾವ ತರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ, the same thing ಅದೇ ತರ என்னாலையும் ஓட முடியும். ನನ್ನಲ್ಲೂ ಕೂಡ ಓಡೋಕೆ ಆಗುತ್ತೆ. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், ಎಷ್ಟೇ ಒಂದು ವಿರುದ್ಧ ಬಂದ್ರು, என் குறிக்கோளை நான் விடக்கூடாது. ನನ್ನ ಒಂದು ಗುರಿ ನನ್ನ ಬಿಡಬಾರ್ದು. எத்தனை பேர் எழும்புனாலும், ಎಷ್ಟೇ ಜನ ಇದ್ರು, என் கோலை ನನ್ನ ಗುರಿಯನ್ನ நான் விட மாட்டேன். ನಾನು ಬಿಡಲ್ಲ. நான் இங்கிருந்து விட்டுட்டேன்னா, ನಾನು ಅದನ್ನ ಬಿಟ್ಟೆ ಅಂದ್ರೆ இட்ஸ் எ சின். ಅದು ಒಂದು ಪಾಪ ಆಗಿದೆ. என்னுடைய மார்க்கை நான் மிஸ் பண்ண மாதிரி, ನನ್ನ ಒಂದು ಗುರಿ ನಾನು ಮಿಸ್ என் கோலை நான் மிஸ் பண்ண மாதிரி. ನನ್ನ ಉದ್ದೇಶ ನಾನು ಮಿಸ್ ಮಾಡೋ ತರ. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? ಪ್ರವಾದಿ ஒரு தெளிவு வந்த உடனே, ಒಂದು ಸ್ಥಿರತೆ ಬಂದ ತಕ್ಷಣ எல்லா கால சீதோஷணங்களும் கை கொடுக்குது. ಎಲ್ಲ ಕಾಲ ಕೂಡ ಕೈ ಕೊಡುತ್ತೆ. சிவில் ಅನ್ನೋದು, அந்த சிவில் ஸ்கோர் தானே ಅದು ಸಿಬಿಲ್ ಅನ್ನೋದು, அது கிளியர் ஆகுது, ಅದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿತ್ತು. பணம் வருது, ಹಣ ಬರುತ್ತೆ. எங்கேயோ டைல்ஸ் அப்படி தொட்டாங்கல்ல, ಎಲ್ಲರೂ ಒಂದು ಟೈಲ್ಸ್ ಮುಟ್ಟಿದ್ರಲ್ವಾ, அந்த இது வீட்டுக்குள்ள வருதா? இப்போ ಇವಾಗ ಅಂಶ ಮನೆಯೊಳಗೆ ಬಂತ. சின்ன வீடா இருந்தா பெரிய வீடு கட்டினா என்ன, ಚಿಕ್ಕ ಮನೆ ಆದ್ರೆ ಸರಿ, ದೊಡ್ಡ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ರೆ வீட்டுக்குள்ள போய் அந்த குளிருக்கு கொஞ்ச நேரம் உட்கார தானே போறோம். ಮನೆಯೊಳಗೆ ಚಳಿಗೋಸ್ಕರ ಹೋಗ್ತೀವಿ ನಾವು அப்புறம் என்ன ಅಂದ್ರೆ ಮತ್ತಿನ್ನೇನು. ஆனா அதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரமாவது சமாதானமா இருக்கணும். ಆದ್ರೆ ನಾವು ಅದ್ರೊಳಗೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಾವು ಸಮಾಧಾನವಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. அது நம்ம விருப்பப்படி கட்டுறப்போ ಅದು ನಾವು ಇಷ್ಟ ತರ எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ಅದಿನ್ನೂ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಗೊತ್ತಾ? நீங்க நிறைய பேர் ப்ராஃபட்டிக்கோட விளையாடிட்டு இருக்காங்க. ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಪ್ರವಾದಿರೊಂದಿಗೆ ಆಟ ಆಡ್ತಾರೆ. ப்ராஃபட்டிக்கோட வெயிட் என்னன்னு தெரியுமா? ಪ್ರವಾದಿಯ ಶಕ್ತಿ ಏನು? அத அடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, ಅದೇನೋ ಹೊಡಿತು ಅಂದ್ರೆ திரும்ப ஏலவே முடியாது, ತಿರ್ಗಾ ಎದ್ದಳಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நம்ம நினைக்கிறோம் பைபிள் ப்ராஃபட் எலியா, ப்ராஃபட் எலிசா, மோசஸ், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் என்ன ரெவலேஷன். கிடையாது. ಇಲ್ಲ. நம்ம யாரோட விளையாடுறோம், ನಾವ್ ಯಾರ ಜೊತೆ ನಾವು ಆಟ ಆಡ್ತಾ ಇದೀವಿ, யாரை கூப்பிடுறோம், ನಾವ್ ಯಾರನ್ನ ಕರಿತಾ ಇದೀವಿ, எந்த ஸ்பிரிட்டை கையாளுறோம், ನಾವ್ ಯಾವ ಸ್ಪಿರಿಟ್ ಅನ್ನ ನಾವು ಆಳ್ತಾ ಇದೀವಿ. நான் இங்க உங்களை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ಪ್ರವಾದಿಗಳು ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க. ಅಂದ್ರೆ ನೀವ್ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ, நான் உங்களை பார்க்கல, ಪ್ರವಾದಿಯವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿಲ್ಲ. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸையுமே அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ನಿಮ್ಮೊಳಗಿರುವ ಎಲ್ಲ ಒಂದು ಆತ್ಮಗಳನ್ನು ಅವರು ಪರಿಶೀಲನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க மாத்திரம் இங்க உட்கார்ந்து பார்க்கல, ನೀವು ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡಿಲ್ಲ. எத்தனையோ பேர் ಎಷ್ಟೋ ಜನ ஏதேதோ ஊர்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ಯಾವ್ಯಾವ್ದೋ ಊರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ನೀವು ಪ್ರವಾದಿಯವರು ನಿಮ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತೀನಿ, ஆக்சுவலா நான் உங்க கூடயே பேசல, ಆದ್ರೆ ಅವ್ರು ನಿಮ್ ಜೊತೆನೆ ಮಾತಾಡಿಲ್ಲ. நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. ಪ್ರವಾದಿಯವರು ಮಾತಾಡೋದು ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. பிகாஸ் நான் உங்களுக்கு பால் கொடுக்கல, ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರವಾದಿಯವರು ನಿಮಗಿಲ್ಲ ಹಾಲ್ನ ಕೊಡ್ತಿಲ್ಲ, சாலிட் ஃபுட் கொடுத்துட்டு இருக்கேன். ಅವ್ರು ಬಂದೊಂದು ಸಾಲಿಡ್ನ ಫುಡ್ನ ನಿಮಗೆ மென்னு சாப்பிட்டு முழுங்கு ஜீரணம் பண்ணுன்னு. ಇಲ್ಲಿ ನೀವು ತಿಂದು ಆಗದೋ ಅದನ್ನ ನಿಮಗೆ ಜೀರ್ಣ ಮಾಡಿ. சாலிட் ஃபுட் கொடுக்கறப்ப தான் அது க்ரோ ஆகும். ಸಾಲಿಡ್ ಫುಡ್ ಕೊಟ್ಟಾಗ ஒரு லெவலுக்கு மேல மில்க்,
ಒಂದು ಮಟ್ಟದಾದ್ಮೇಲೆ ಹಾಲು, அண்ட் தென் அதுக்கு அடுத்த லெவலுக்கு மேல ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட் இருக்கு. ಇನ್ನೊಂದು ಮಟ್ಟದ ನಂತರ ಇನ್ನೊಂದು ತರ, அதுக்கு மேலே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட் இருக்கு. ಇನ್ನೊಂದು ತರ ಹೋದ್ರೆ ಇನ್ನೊಂದು ತರ. அதுதான் மனுஷனை நார்மலா க்ரோ பண்ணும். ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ ಮನುಷ್ಯನ ನಾರ್ಮಲ್ Am I right? The same thing ಅದೇ ತರ உங்க லைஃப்லயும் ನಿಮ್ಮ ಜೀವನ ಕೂಡ God இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா ದೇವರ ಅದರೊಳಗೆ ಅವ್ರು ಬರಬೇಕು. அதுக்கான கேட்ஸை ஓபன் பண்ணி விடணும். நான் ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋ ಒಂದು ಗೇಟ್ ಬಂದು அதுக்காக தான் சில நபர்களை இறைவன் அனுப்புறாரு. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರವಾದಿಯರು நாம என்ன பண்றோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? நான் போய் அவரை பார்த்தேன், ನಾನು ಅವ್ರನ್ನ ಹೋಗಿ ನೋಡಿದೆ, எனக்கு நத்திங் எதுவுமே ஆகல. ಏನೂ ಆಗಿಲ್ಲ ನನಗೆ. மீன்ஸ் அப்போ நீ வந்த நோக்கம் வேற, ಅಂದ್ರೆ ನೀನ್ ಬಂದವನು ನೀನು நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது உனக்கு புரியல. ಇಲ್ಲ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಿಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது ಯಾಕೆ ತಿರ್ಗಾ ಜಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ஏதோ ஒரு சமாதானம் நம்மள பற்றுது, ಯಾವ್ದೊಂದು ಸಮಾಧಾನ நம்மள தொடுது, ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುತ್ತೆ, ஒரு காரியத்தை மாத்துது, ಒಂದು ಕಾರ್ಯನ ಅದು ಬದಲಾಯಿಸ್ತಾ ಇದೆ, ஒரு காரியத்தை புஷ் பண்ணுது. ಒಂದು ಕಾರ್ಯ ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಹಂಗೆ ತಳ್ತಿದೆ. Am I right? ಹೌದು ತಾನೆ? ஏன்? ಯಾಕೆ? ஏன்னா தெளிவில்லாத இடத்துல இருந்து, ಸ್ಥಿರ ಇಲ್ಲದ ಜಾಗದಿಂದ, மீன்ஸ் ஸ்டாக்னன்ட் மைண்ட்ல இருந்து ಅಂದ್ರೆ ಸ್ಟಾಗ್ನೇಷನ್ ಮೈಂಡ್ ಇಂದ தெளிவுக்கு நகர்த்துது. ಸ್ಥಿರತೆಗೆ ಅದು ತಳ್ಳುತ್ತೆ. இட்ஸ் மீன் எ ப்ரொஃபெட்டிக். ಅಂದ್ರೆ ಅದು ಪ್ರವಾದನೆ. சில பேருக்கு இதனுடைய வெயிட் என்னன்னு தெரியாது. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇದರ ಶಕ್ತಿ, ಇದರ இத படிச்சமா, ಇದನ್ನ ಓದಿದ್ವಾ, மக்கப் பண்ணி ஒருத்தர் தலை மேல இறக்கணுமா, ಮಗ್ಗಪ್ ಮಾಡಿ ಇದನ್ನ ಒಂದು ತಲೆ ಮೇಲೆ ಇಳಿಸಿದ್ವಾ, இத படிச்சமா, ಇದನ್ನ ಓದಿದ್ವಾ, இத சொன்னா 500 ரூபாவோ 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ 5000 ரூபாவோ காணிக்க கொடுப்பாங்களா? ಇದು ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟೊಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರಾ? போதும். ಸಾಕು. அப்படி கிடையாது. என்று ಪ್ರವಾದಿಯವ್ರದ್ದು ಆ ತರ ಅಲ್ಲ. கடவுள் எனக்கு காணிக்கைக்கு அனுப்பல. ದೇವರು ಬಂದು ಪ್ರವಾದಿಯವ್ರನ್ನ ಕಾಣಿಕೆ இன்னைக்கு நான் சொல்றத போய் பேசு, ಇವತ್ತು ನಾನು ಹೇಳೋದು ಹೋಗಿ ನೀನು ಮಾತಾಡು, கேட்கிறவனுடைய வாழ்க்கையை நான் மாத்துறதுக்கு தயாராகிறேன். ಕೇಳೋರ ಜೀವನವನ್ನು ತಾರಿಸಿ, அதை யார் உணர்வு பூர்வமா தனக்குள்ள ஏத்துக்கிறாங்களோ, ಅದ್ಯಾರು ಮನಪೂರ್ವಕ ಅದನ್ನು ಅವ್ರ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ சேஞ்ச் ஆஃப் மைண்ட நான் உனக்கு கொடுப்பேன். ಮನದ ಬಂದು ಬದಲಾವಣೆ ತನ್ನ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. இன்னைக்கு நான் வாழ்க்கையில குறைவா நிக்கிறேன், ಇವತ್ತು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನನ್ನ ಕೊರತೆಯಿಂದ இது எனக்கு குறைவா தெரியல, ಇದು ನನ್ನ ಕೊರತೆಯಾಗಿ, இது என் வாழ்க்கைக்கான அடுத்த படியா எனக்கு தெரியுது, ಇದು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ನೆಕ್ಸ್ಟ್ ಮೆಟ್, அடுத்த லெவலா எனக்கு தெரியுது. ಮುಂದಿನ ಮಟ್ಟ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. நான் இப்போ இங்க நிக்கிறேன்னா ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀನಿ, என் வாழ்க்கை இதே போல இருக்காது. ನನ್ನ ಜೀವನ ಇದೇ ತರ ಇರಲ್ಲ. My life will never be the same. ನನ್ನ ಜೀವನ ಮೊದಲಿನ ತರ. சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கை இதே போல. ನನ್ನ ಜೀವನ ಇದೇ ತರ. இந்த வருஷம் நான் இப்படி இருக்கிறேன்னா, ಈ ವರ್ಷ ನಾನು ಈ ತರ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, இந்த நாள்ல நான் இப்படி இருக்கேன்னா, ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಈ ತರ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, நாளைய தினம் இதே போல இருக்காது. ನಾಳೆ ತರ ನಾನು ಇದೇ ತರ ಇರಲ್ಲ. God something in life ல ஒரு சேஞ்ச உருவாக்க போறாரு. ದೇವರು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ ಇದನ್ನ? எல்லாமே என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ಪ್ರವಾದಿಯವರು ಎಲ್ಲಾನು ತಗೊಂಡು, ஓகே இருக்கட்டும். ಸರಿ, எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? God something செய்யணும்னு நினைக்கிறாரு. ದೇವ್ರು ಏನೋ ಮಾಡಬೇಕು ಅಂತ, அதனால தான் அவர் உங்களை கூப்பிடுறாரு. நான் உன் வாழ்க்கையை மறுசீரமைப்பு செய்றேன். நீ இவ்வளோ அடிபட்டிருக்கல்ல, ನೀನು ಇಷ್ಟು ನೀನು ಒದೆ ತಿಂದಿದ್ಯಾ, போதும். ಸಾಕು. நீ இவ்வளோ அடி வாங்கினது, இதுக்கு மேல ಇದರಿಂದ ಆದ್ಮೇಲೆ நீ முன்னேறி போறதுக்கான வழியை நான் உனக்கு காமிக்கிறேன். ನೀನು ಮುಂದೆ ಹೋಗೋ ದಾರಿ ನನಗೆ. இந்த ஸ்டாக்னன்ட் மைண்ட் இருக்குல்ல, ಈ ಒಂದು ತಡೆ ಒಂದು ಮೈಂಡ್ ಇದೆಯಲ್ಲ, இந்த தடை உண்டாக்குற எண்ணம் இருக்குல்ல, ಈ ಒಂದು ತಡೆ ಉಂಟು ಮಾಡೋ இதை நான் உடைச்சு ಇದನ್ನ ಮುರಿದಾಕಿ நான் மீண்டும் உன்னை கூட்டிட்டு போறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. நான் அனுபவிச்ச அதே வாழ்க்கை மாற்றத்தை ಪ್ರವಾದಿಯರು ಅನುಭವಿಸಿದ ಒಂದು ಜೀವನ அனுபவிங்க. நீங்களும் ಕೂಡ ಅನುಭವಿಸಿ வாழுங்க, நல்லா ಬಾಳಿ. உருவாக்குங்க அடையாளத்தை. ಗುರುತನ್ನ ನೀವು ஏன் முடியாதோ? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಕೈಲಿ ಆಗಲ್ವಾ? தைரியத்தை உருவாக்குங்க. அபிஷேகம் அன்னைக்கு கிரியை செய்யும். ಅಭಿಷೇಕ ಅವತ್ತು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ. இன்னைக்கு கடவுள் உங்களை தயார்படுத்துறாரு. ಇವತ್ತು ತಯಾರಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ தடையின் ஆவியை இன்னைக்கே உடைச்சு போட்டுருங்க. ತಡೆಯ ಆತ್ಮ ಈ ಕ್ಷಣಕ್ಕೆ ಹೊಡೆದಾಕ್ತಾರೆ. ஸ்டாக்னன்ட் இன் ஸ்பிரிட், உங்க ஆவிக்குள்ள ஸ்டாக்னன்ட் இருக்கா? ನಿಮ್ಮ ಸ್ಪಿರಿಟಲ್ ಸ್ಟಾಗ್ನೇಷನ್ சொல்லுங்க, இப்பொழுதே. கம் ஆன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்தாலும் இப்பொழுதே முடிவுக்கு வரட்டும். எல்லா தடையின் ஆவிகளையும் ಎಲ್ಲ ತಡೆಯ ಆತ್ಮಗಳು இப்பொழுதே சுட்டெரிக்கிறேன். இப்பொழுதே எல்லா தடையின் ஆவிகளையும் சுட்டெரிக்கிறேன். சொல்லுங்க, ஃபயர். அப்ப கடவுள் என்ன செய்வார்? பதில் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ಅಂದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಉತ್ತರ ಕೊಡಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ
அவர் பதில் கொடுக்கறதுக்கு என்ன அடையாளம்? ಅವ್ರು ಉತ್ತರ ಕೊಡೋದಕ್ಕೆ ಏನು ಗುರುತು? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ಮೊದಲು ಏನು ಬರುತ್ತೆ? தெளிவு. ಸ್ಥಿರತೆ. சில பேர் தெளிஞ்சு கூட ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಾದ್ರು ಕೂಡ பைத்தியக்காரன் மாதிரி இருப்பாங்க. ಅವರು ಅದನ್ನು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋ ಥರನೇ ಇರ್ತಾರೆ. இது தெளிஞ்ச பைத்தியம். ಇದು ಗೊತ್ತಿರೋವನು ಹುಚ್ಚುತನ. இன்னொன்று பதிலே வரலனா கூட ಉತ್ತರ ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ கடவுளை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறது. ಆ ಕಡೆಯಿಂದ ಈ ಕಡೆ ஆடிக்க ராஜா ஆடிக்கோ, என்ன ஆட்ட முடியாதுன்ற மாதிரி தான் அவர் இருப்பார். நான் எப்போ இறங்கி வருவனோ ನಾನು ಯಾವಾಗ ನಾನು ಇಳಿದು ಬರ್ತೀನಿ அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ಅಲ್ಲಿವರೆಗೂ ನೀನು ಕಾಯಲೇಬೇಕು. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ಪ್ರವಾದಿಯವರು ಹೇಳ್ತಾರೆ. அதுக்கு தான் ஒரு தேதி குறிக்கிறாரு, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ದಿನವನ್ನು ஒரு நாளை நேமின்றாரு. ಒಂದು ದಿನವನ್ನು ನಿಗದಿ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ಪ್ರವಾದಿಯವರು ಹೇಳ್ತಾರೆ? யோவேல் 2:25 ಯೋವೇಲ 2:25 அதுல சில ஸ்பிரிட்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். ಅದ್ರಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಆತ್ಮಗಳಲ್ಲಿ ಮೆನ್ಷನ್ ಆಗಿರುತ್ತೆ, இந்த லோக்கஸ்ட்டுங்கெல்லாம். ಮಿಡತೆಗಳ ಬಗ್ಗೆ. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்டித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். I will make up for the years the swarms of locusts ruin your harvest, the hopping locusts, the destroying locusts and the cutting locusts, my great army that I sent against you. நீங்க நல்லா கவனிங்க. ನೀವು ಇಲ್ಲಿ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ನೋಡಿ. hopping locust, ದೊಡ್ಡ ಮಿಡತೆ, destroying, ನಾಶ ಮಾಡೋದು, cutting, ಅದನ್ನ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಚೂರು ಮಾಡೋದು, swarms. ಮುಳುಗೋದು. உங்களுக்கு புரிஞ்சுதா? ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? destroying, அழிக்கிற ஆவி. ನಾಶ ಮಾಡುವ ಒಂದು ಆತ್ಮ. சிலதெல்லாம் உங்க வருஷத்தை முழுமையா அழிச்சிருக்கும். ಅದೆಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ ನಿಮ್ಮ ವರ್ಷನ சில கட்டிங் லோக்கஸ் துண்டு துண்டா போட்டிருக்கோம். ಚೂರಿ ಮಿಡತ ನಿಮ್ಮ ತುಂಡು ತುಂಡಾಗಿ ಮಾಡಿರುತ್ತೆ. am I right? ಹೌದು ತಾನೆ? இது எத்தனை வருஷம் நம்ம இழந்திருப்போம்? ಇದು ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು? இது வருஷம்ன்றது ಈ ವರ್ಷ ಅನ್ನೋದು ஜஸ்ட் அப்படியே வாய் வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். ಅಂದ್ರೆ ಬಾಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಳ್ತಾ ಹೋಗ್ಬೋದು. ஆனா அது எத்தனை மாசம் தெரியுமா? ಆದ್ರೆ ಎಷ್ಟು ತಿಂಗಳು ಗೊತ್ತಾ? இது எத்தனை நாட்கள் தெரியுமா? ಎಷ್ಟು ದಿನಗಳು ಗೊತ್ತಾ? எவ்வளவு டைம் தெரியுமா? ಎಷ್ಟು ಸಮಯ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾ? எவ்வளவு நொடிகள் தெரியுமா? ಎಷ್ಟು ಸಮಯ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾ? எத்தனை மூமெண்ட்ஸ் நம்ம இழந்திருப்போம் தெரியுமா? ಎಷ್ಟು ಕ್ಷಣಗಳನ್ನು ನಾವು God சொல்றாரு, இதை நான் மீண்டும் உனக்கு கொடுக்கிறேன். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ತಿರ್ಗಾ ನಾನು ಇದನ್ನ ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நான் இது எல்லாத்தையுமே மேக்கப் பண்றேன். ದೇವ್ರು ತಿರ್ಗಾ ಎಲ್ಲ ನಮಗೆ ತಿರ್ಗಾ ಕೊಡ್ತೀನಿ. மேக்கப் மீன்ஸ் ಮೇಕಪ್ ಅಂದ್ರೆ பட்டி பார்த்து டிங்கரிங் பண்றது. ನೋಡಿ ಅದನ್ನ ಅದಕ್ಕೆ ಟಿಂಕರಿಂಗ್ ಮಾಡೋದು. ஒரு வருஷத்துல வீட்டை இழந்திருப்போம், ಒಂದು ವರ್ಷ ನಾವು ಮನೆಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ, டாக்குமெண்ட்ஸ் இழந்திருப்போம், ಪತ್ರಗಳನ್ನ ಕಳ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ, குழந்தைகளை இழந்திருப்போம், ಮಕ್ಕಳನ್ನ ಕಳ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ, மிஸ்கரேஜ் ஆயிருக்கும், ಅಬಾರ್ಷನ್ಗಳಾಗಿರುತ್ತೆ, அபார்ஷன் ஆயிருக்கும், ಅಬಾರ್ಷನ್ಗಳಾಗಿರುತ್ತೆ, irregular periods. ಪೀರಿಯಡ್ಸ್ಗಳಾಗಿರುತ್ತೆ. பட் இது நாட்கள் எவ்வளவு கடந்து போயிருக்கும்? ದಿನಗಳು ಇದು ಯಾವ ತರ ಕಳ್ಕೊಂಡು ಹೋಗಿರುತ್ತೆ. ஒரு வருஷம் நமக்கு வேலை கிடைக்கும், ಒಂದು ವರ್ಷ ನಮಗೆ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ, சம்பந்தமே இல்லாம நாளைக்கு நமக்கு மாத்திரம் ஒரு பெட்டிஷன் வரும், இன்னைக்கு போயிடு. ಸಂಬಂಧ ಇಲ್ಲದೆ ನಮಗೆ ಮಾತ್ರ ಒಂದು ಪೆಟಿಷನ್ ಬರುತ್ತೆ. திடீர்னு நாளைக்கு காலையில போய் பார்த்தா ஐடி கார்டு வேலை செய்யாது. ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ನೋಡಿದ್ರೆ ಐಡಿ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ. இது எவ்வளவோ பேருக்கு நடந்திருக்கும். ಇದು ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ನಡೀತಿರುತ್ತೆ. இந்த மாசம் சேலரியோட நமக்கு லெட்டரும் சேர்ந்து வரும். ಈ ತಿಂಗಳು ನಮಗೆ ಸ್ಯಾಲರಿ ಜೊತೆ ಒಂದು ಲೆಟರ್ ಕೂಡ ಸೇರಿಸಿ ಬರುತ್ತೆ. ஈவன் நம்ம ப்ராஃபிட் ஓடிய ஆவரேஜை பார்ப்போம். ನಾವು ಪ್ರಾಫಿಟ್ಸ್ ನ ಒಂದು ಆವರೇಜ್ ನೋಡ್ತೀವಿ. கடந்த 2 வருஷத்தினுடைய டர்ன் ஓவர் இந்த வருஷம் லாஸா போய் முடிஞ்சிருக்கும். ಕಳೆದ 2 ವರ್ಷ ಟರ್ನ್ ಓವರ್ ಈ ವರ್ಷಕ್ಕೆ ನೋಡಿದ್ರೆ ಲಾಸ್ ಆಗಂತೆ ಆಗಿರುತ್ತೆ. இது எல்லாமே வேஸ்டட் இயர்ஸ். ಇದೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡಿರುವ ಒಂದು ನಷ್ಟದ ವರ್ಷ. ஏதோ ஒரு ஸ்பிரிட், ಯಾವುದೋ ಒಂದು ಆತ್ಮ, அதாவது இந்த 4 ஆவிகள்ல ಈ 4 ಆತ್ಮಗಳಲ್ಲಿ ஏதோ ஒரு ஆவி ಯಾವುದೋ ಒಂದು ಆತ್ಮ நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சிருக்கும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ಕ್ರಿಯೆ. ஆனா கடவுள் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು மீண்டும் ತಿರುಗಾ மறுசீரமைப்பு செய்றேன், ನಾನು ಮರುಸ್ಥಾಪನೆ ಮಾಡ್ತೀನಿ, புதுப்பிக்கிறேன், ನಿನ್ನ மீட்டெடுக்கிறேன். ನಾನು ತಿರ್ಗಾ ನಿನ್ನ ಕೊಡ್ತೀನಿ. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ಪ್ರವಾದಿಯರು ಹೇಳ್ತಾರೆ. God உங்க வாழ்க்கையை புதுப்பிக்க போறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನ ತಿರ್ಗಾ மீண்டும் உங்களை மீட்டெடுக்க போறார். ತಿರ್ಗಾ ನಿಮ್ಮನ್ನ ಪುನರ್ போதும் இவ்வளவு நாள் நீங்க இருந்த இந்த நிலைமை, ಸಾಕು ನೀವು ಇಷ್ಟನ ಈಗಿರೋ ಒಂದು ಹಂತ. something big உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ಯಾವುದೊಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ, ஒரு மாபெரும் சாட்சி உங்க வாழ்க்கையில உருவாக்க போறார். ಒಂದು ಬೃಹತ್ ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ தயாராகுங்க. something big நடக்க போகுது. நான் மீண்டும் சொல்றேன், ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. ಯಾವುದೊಂದು ಬೃಹತ್ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತೆ. நான் தொலைச்சது, ನಾವು ಕಳ್ಕೊಂಡಿರೋದು, நான் தொலைச்ச நேரம், ನಾನು ಕಳ್ಕೊಂಡಿರೋ ಸಮಯ, மாசம், ತಿಂಗಳು, வருஷம், ದಿನ, ವರ್ಷ, என் பணம், ನನ್ನ ದುಡ್ಡು, என்னுடைய மூமெண்ட்ஸ், ನನ್ನ ಕಂಪ್ಲೀಟ್ ಕ್ಷಣಗಳು, என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், ನನ್ನ ಒಂದೊಂದು ಆಸೆಗಳು, இது எல்லாத்தையும் நான் மீட்டெடுக்கிறேன். ಇದೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ. சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து ಹೇಳಿ, ಈ ಕ್ಷಣದಿಂದ இந்த ரிஸ்டோரேஷன் பவர் ಈ ಒಂದು ಮರುಸ್ಥಾಪನೆ இந்த மாசத்துல
ಈ ತಿಂಗಳಿನಿಂದ இந்த நாளிலிருந்து ಈ ದಿನದಿಂದ என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதே ಈ ಕ್ಷಣನೇ என் வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யட்டும். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿ. சொல்லுங்க, I receive it. I receive it. கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம்.